வணக்கம் மக்களே. ஆதார் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஒரு அதிரடியான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இந்த தேதிக்குள்ள இதை முடிக்கலன்னா பல சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ஆதார் கார்டு ஒரு கட்டாய ஆவணமாக விளங்குகிறது. அது மட்டுமின்றி ஆதார் கார்டு இந்திய குடிமக்களின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. இந்த நிலையில் பல்வேறு வேலைகளை செய்ய ஆதார் கார்டு முக்கிய சான்றாக கேட்கப்படுகிறது. ஆதார் கார்டு இல்லை என்றால் பல வேலைகளை செய்ய முடியாத நிலைதான் தற்போது நிலவி வருகிறது. குறிப்பாக குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பது முதல் மருத்துவம், வீடு வாங்குவது, வீடு விற்பனை செய்வது என அனைத்திற்கும் ஆதார் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நபர் புதிதாக வேலையில் சேர்ந்தாலோ அல்லது ஏற்கனவே பணிபுரியும் நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறினாலோ ஆதார் கார்டு கட்டாய ஆவணமாக கேட்கப்படுகிறது. இவ்வாறு பல தேவைகளுக்கு ஆதார் முக்கியமாக உள்ள நிலையில் அதில் இருக்கும் விவரங்களை பிழையில்லாமல் வைத்திருப்பது கட்டாயமாகும். இந்தியாவில் ஆதார் அட்டை திட்டம் கடந்த 2009ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஆதார் அட்டை திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது முதலே அது மிக வேகமாக நாடு முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. ஆதார் அட்டை திட்டத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வரும் நோக்கில் கிராமங்கள் தோறும் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு ஆதார் அட்டை விநியோகம் செய்யப்பட்டது. அதன்படி இந்தியா முழுவதும் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஆதார் கார்டு வழங்கப்பட்டது. தற்போது அந்த ஆதார் கார்டு தான் பல்வேறு தேவைகளுக்கு மிக முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் கூறுகிறது. அவ்வாறு விவரங்களை திருத்தாவிட்டால் ஆதார் கார்டை பயன்படுத்த முடியாது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை இலவசமாக திருத்த டிசம்பர் 14ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தேதிக்குள் விவரங்களை திருத்தவில்லை என்றால் கட்டணம் செலுத்தி திருத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதார் அட்டையில் விவரங்களை எப்படி அப்டேட் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதலில் myAadhar.uidai.gov.in என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் தொடர்புடைய மொபைல் எண் ஆகியவற்றை பயன்படுத்தி உள்நுழைய வேண்டும். பிறகு நீங்கள் பதிவிட்ட விவரங்களை சரிபார்க்கவும். இப்போது உங்களுக்கு ஏதேனும் விவரங்களை மாற்ற வேண்டும் என்றால் அவற்றை மாற்றலாம். அதாவது முகவரி உள்ளிட்ட ஏதேனும் விவரங்களை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றலாம். பிறகு அதற்கான ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். நீங்கள் ஆவணங்களை சரியாக முறையில் பதிவேற்றம் செய்தவுடன் உங்கள் மொபைல் எண்ணுக்கு SRN எண் அனுப்பப்படும். அந்த எண்ணை பயன்படுத்தி உங்கள் ஆதார் விவரங்கள் அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்பதை சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். டிசம்பர் 14ஆம் தேதி ஆன்லைனில் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்தால் எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. ஆதார் கார்டு விவரங்களை ஆஃப்லைனில் அப்டேட் செய்யும் பட்சத்தில் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ யாரெல்லாம் இன்னும் ஆதார் கார்டு அப்டேட் செய்யாமல் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் டிசம்பர் 14க்குள்ளே அப்டேட் செஞ்சுருங்க. 14 வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி டிசம்பர் 14க்கு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.